27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதியில வந்து 10,000 பேர் தான் கலந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க பிரஸ் 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும் காவல்துறை சொல்றாங்க. 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா, இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பேன் நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டா? நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து கற்பனையான கேள்வியை தான் நான் பாக்குறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய புயல் நடந்தது, அதைத்தான் பார்க்கணும். இன்றைக்கு போன உயிர் மேல முடியும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு வேதனை நினைக்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுங்க, தயவு செய்து. அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது, அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது, இதைத்தான் நம்ம அலைசி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவு கொடுக்குது. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதை விட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இதையெல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து.